வணக்கம். இன்றைய நாள் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். ஸ்பானிஷிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த இந்தியா 2.37 பில்லியன் ரூபாய் நிதியுதவி. மோந்தா புயலால் நாட்டின் 22 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கட்டநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது. 8547 வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் முடிவு. இன்று கரையை கடக்கும் மோந்தா. ஆந்திரா ஒடிசா மாநிலங்கள் கடுமையான எச்சரிக்கையில். தங்கத்தின் விலை மீண்டும் சரிவு. 22 கரட் 2,98,000 ரூபாய். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இந்திய பல்துறை மானிய திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. 2025 ஏப்ரல் 5 அன்று கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி மாகாணத்தின் முக்கிய வளர்ச்சி தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக அடையாளம் காணப்பட்ட 33 திட்டங்களுக்கு நிதியளிக்க இந்தியா 2371.83 மில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கும். ஒவ்வொரு திட்டமும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு ஆகியவற்றுக்கிடையேயான தனி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் முறைப்படுத்தப்படும். கிழக்கு மாகாணத்தில் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 33 தனிப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தொடர பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு 2026 ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது பிற்பகல் 1:30 மணி வரை இருக்கும் பாடசாலை நேரம் இந்த சீர்திருத்தத்தின் கீழ் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை 30 நிமிடங்கள் அதிகரிப்பு நீடிக்கப்படவுள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. மேற்கு சாப்ரகமுவா, மத்திய, தெற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் நாளை 29 காலை 11 மணியுடன் முடிவடையும் 24 மணி நேரத்திற்கு பலத்த காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள மோந்தா சூறாவளி காரணமாக மேற்படி பகுதிகளில் மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இதனால் 22 மாவட்டங்களுக்கு பலத்த காற்று வீசும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையும் 3 மாவட்டங்களுக்கு மிதமான எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. எனவே காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலையூடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் நடவடிக்கைகள் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கட்டநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் 182.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசிஸ் போதைப் பொருளை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 21 வயதான கனேடிய நாட்டவர் என்றும் அவர் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்றும் கூறப்படுகின்றது. குறித்த நபர் இன்று 28 அதிகாலை விமான நிலையத்தில் கிரீன் சேனல் வழியாக போதைப் பொருளை கடத்த முயன்ற போது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நள்ளிரவில் துபாயிலிருந்து ஒரு தனியார் விமானத்தின் மூலமாக நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். அவரது பொதிகளை சோதனையிட்ட போது சுங்க அதிகாரிகள் 72 சிறிய பாக்கெட்டுகளில் 6 பெரிய பொலித்தீன் பொட்டலங்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 18 கிலோகிராம் 253 கிராம் காசிஸ் போதைப் பொருளை கண்டுபிடித்தனர். கைது செய்யப்பட்ட கனடிய நாட்டவர் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களுடன் பின்னர் கட்டநாயக்கா விமான நிலையத்தின் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டார்.
பொது சேவை ஆட்சேவை செயல்முறை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து பல அரசு அமைச்சகங்கள், மாகாண சபைகள் மற்றும் ஆணையங்களில் 8547 பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழு ஏற்கனவே உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடுவை அடையாளம் கண்டு ஆட்சேர்ப்புகளை நெறிப்படுத்த 2024 ஆண்டு டிசம்பர் 30 அன்று நியமிக்கப்பட்டது. 2025 அக்டோபர் 2 நடைபெற்ற அதன் கூட்டத்தில் குழு தனது கண்டுபிடிப்புகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைத்தது. அதன் பிறகு காலியிடங்களை நிரப்புவதற்கு தொடர்புடைய அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டது. தொடர்வது இந்திய செய்திகள். வங்களா விரிகுடாவில் மோந்தா புயல் அச்சுறுத்தும் வகையில் நகர்ந்து வருவதால் இந்தியாவின் ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளன. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இந்த புயல் ஏற்கனவே கடலோர பகுதியில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்றுக்கு வழிவகுத்துள்ளது. ஆந்திரா பிரதேசம் அதிக கடல் சீற்றம், வெள்ளம் மற்றும் பரவலான இடையூறுகளை சந்தித்ததால் மத்திய அரசு அனைத்து சாத்தியமான உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் IMD தகவலின்படி மோந்தா புயல் ஞாயிற்றுக்கிழமை 26 இரவு மச்சிலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்தது. இந்த புயல் இன்று 28 மாலை அல்லது இரவுக்குள் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே ஒரு கடுமையான சூறாவளி புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வது உலகச் செய்திகள். உலக சந்தையில் அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,000 கீழே தங்கத்தின் விலை குறைந்ததை தொடர்ந்து இன்று 28 உள்ளூர் சந்தையில் தங்கத்தின் விலை கடுமையாக குறைந்தது. புவிசார் அரசியல் பதட்டங்கள் தணிந்து வருவதால் தங்கம் உள்ளிட்ட பாதுகாப்பான புகலிட சொத்துக்களுக்கான தேவைகள் குறைந்த நிலையில் உலகளவில் தங்கத்தின் விலை குறையும் போக்கு ஏற்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் 20 தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,381.21 $1 என்ற உச்சத்தை எட்டியது. ஆனால் கடந்த வாரம் 3.2% பின்வாங்கி திங்களன்று அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,000 கீழே சரிந்தது. சற்று முன்னர் வரையான சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு அமைவாக ஸ்பாட் தங்கம் அவுன்ஸ் ஒன்றுக்கு $1.87 சரிந்தது. $3,930.14 இருந்தது. அதே நேரம் வெள்ளி $46.41 இருந்தது. இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.fanisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.